டேய் பசிக்குதுடா, காலைல 5:30 மணிலேருந்து வெயிட் பண்ணுறா. எங்கடா இன்னும் பர்த்டே பாயை காணோம்? இருடா, அவன் ஆள் கூட எங்கேயா பேசிட்டு இருப்பான், வருவான்டா. மச்சான் பசிக்குதுடா, காசு வச்சிருக்க? மச்சி காசா? ஐயோ மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம் கால் வருது, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ என்ன மச்சி விட்டு வந்துட்ட? மச்சி பர்த்டே பாய் கால் பண்ணுறா, பர்த்டே பாய் பேசுகிறேன். நீ எங்கே மச்சி வரேன்? போ மச்சி வர மச்சி. இவன் வேற ஒருத்தர் ராவடி பண்ணுறதுக்கு வந்துட்டான்டா. அப்பா நம்மகிட்டயும் 20 ரூபாய் தான் இருக்கு. நமக்கும் பசிக்குது. டீக்கு பன்னுக்கு தம்முக்கு சரியா போயிடும். இதுல எங்க அவனை கூட்டிட்டு போறது? அவனை கூட்டிட்டு போனா ஒரு ஹோட்டலே விலைக்கு வாங்கணுமே. இதெல்லாம் சரிப்பட்டாதா சாமி? நாமளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஐயோ வந்துட்டானே. என்ன மச்சான் சாப்பிட்ட? லைட்டாக தானே சாப்பிட்டேன். துரோகி. என்னே வாடா துரோகின்னு சொன்னேன். ஏதாச்சும் ஒரு நிமிஷம் கால் அடிக்கிறார், ஒரு நிமிஷம். ஹலோ மச்சி, பர்த்டே பாய்டா. இருடா ஒரு நிமிஷம் டே மச்சி. வந்துட்டியா? பக்கத்தில் வந்துட்டியா? வாமிச்சு இங்கே வா. என்னையாடா துரோகின்னு சொன்ன? உன் பர்த்டே காசு இப்போ செட்டில் பண்ணுறான். வாடா டே, வாடா அவனை செத்தடா, நீ வாடா. பிள்ளையாரப்பா, நீங்கள பர்த்டே அந்த 2 பசங்க மட்டும் எங்கள் அண்ணில் தெம்பிட்டக்கூடாது. ஐயோ பார்த்தாங்களே, என்ன அவங்க 2 பேரும் 5 பேர் போகிற மாதிரி இருக்குது. ஐயோ எங்கே தான் வரீங்களாட்டுக்கு? மாப்பிள்ள அங்கே பாரு, பர்த்டே பாய் முன்னாடி வரான். உன் காசு நீ நான் செட்டில் பண்ணுறேன்டா, வாடா. அப்பாடா, நீ சாப்பாடு கொடுத்தேன், ஆள் கிடச்சிட்டான்டா. இன்னைக்கு அவனுக்கு செய்ய வேண்டியதுதான்டா. மச்சான் ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ மச்சான். மச்சி ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூராரே. விட்றா. ஐயோ முடியலடா சாமி. மச்சான் டேய், இன்னைக்கு பர்த்டே அங்கே போய் செலிப்ரேட் பண்ணாடா. மச்சி வேணா, இந்த ஹோட்டலுக்கு போலாம்டா. இல்லடா, அதெல்லாம் சரிப்பட்டு வர. அங்கதான் இங்க போலாம். சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை செய். ஹலோ பா, இன்னைக்கு என் பர்த்டேப்பா. ஃப்ரெண்டு வேணா ட்ரீட் கேட்குறாங்க. ஒரு 1000 ரூபா தான் காசு தாங்கப்பா. உனக்கு காசு கொடுக்கறதே பெருசு, இதில் அவனுக்கு வேற காசு கொடுக்கணுமா? இப்போ இல்லைப்பா, பசங்களாம் 2 பேர் வந்திருக்காங்க. காசு வேணும்ப்பா, கொஞ்சம் இருந்தாங்கப்பா. இல்லைப்பா தம்பி, உனக்கு 100 ரூபா தான் கொடுத்துருக்கேன். அதையே பார்த்து செலவு பண்ணு. அதிலே மீதி காசு 50 ரூபா கொண்டு வா. ஏப்பாப்பா ஒரு டைம் தாங்கப்பா, இனிமேல் கேட்க மாட்டேன்ப்பா. இல்லைப்பா, உங்கள் அம்மாட்ட வேணும் வாங்கிக்கோ, அதெல்லாம் தர முடியாது. உனக்கே காசு கொடுத்து பேசி உங்கள் பசங்களுக்கு வேறு காசு கொடுக்கணுமா? அடி முதல்ல 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுறா. அப்பா கொடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஒரு டைம் தான்ப்பா, அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. மச்சா ஒரு நிமிஷம்டா, ஃப்ரெண்டுக்கு போய் பேசிட்டு வந்துடுறேன்டா. போயிட்டா. ஹலோ மச்சான், எங்கே மச்சான் இருக்க? ஒரு 1000 தான் காசு தான் மச்சான். நான் திருப்பி ஒரு வாரத்தை தந்துடுறேன். அங்கேயே இரு மச்சான், தான் வாங்கிக்கிறேன். சரி மச்சான். ஓகே மச்சான். சரி மச்சான். மச்சான் என் ஃப்ரெண்டு தெரியும்டா, அவன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் கூப்பிடவே இல்லடா. ஆனால் என்கிட்ட மட்டும் காசு 1000 ரூபாய் கேட்குறான்டா. இல்லை மச்சி, சத்தியமாக தரமாட்டேன்டா, தரவே மாட்டேன்டா. நீ சொன்னாலும் தரமாட்டேன்டா. ஓகேடா மச்சான், அவன்கிட்ட காசு இல்லடா. மச்சான் அவனுக்கு பர்த்டேன்னு எனக்கு நேற்றே தெரியும்டா. அதான் காலையிலேயே போய் அப்பா பேக்கில் இன்னும் சுட்டுட்டேன். நண்பேன்டா, வாடா மாப்பிள்ள, வாடா. மச்சி, உங்கள் அப்பா கால் பண்ணியிருப்பேன். உங்கள் அப்பா செருப்பால் அடிச்சிருப்பாரு. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட காசு கேட்டிருப்பேன். நீ யாருன்னே தெரியலன்னு சொல்லியிருப்பானே. இது மச்சி ஃபீல் பண்ணாத. உங்கள் பர்த்டே என் பர்த்டே மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். வா, 100 ரூபா தான் இருக்குது, பரவாயில்ல வா.